ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சிவாய நமக. தவமே சிவம், சிவமே தவம். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள் உள்ள சிவபெருமானை தவிர யாராலும் உங்களுக்கு சிறப்பாக வழிகாட்ட முடியாது. உங்கள் இலக்கு எனும் ஆலமரம் நம்பிக்கை எனும் சிறு விதைக்குள் தான் தொடங்குகிறது. அந்த நம்பிக்கை என்னும் விதையை மனதிற்குள் நட்டு வையுங்கள். அந்த விதை செடியாகி மரமாகி வளர்வதற்கு தேவையான அளவு நேரத்தை நீங்கள் கொடுங்கள். பொறுமையாக இருங்கள். இறை சக்தியை முழுமையாக நம்புங்கள். இறைவன் எப்பொழுதும் தவறும் செய்வதில்லை, தாமதமாக வருவதும் இல்லை. நாம் தான் அவசரப்படுகின்றோம். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று நமக்கு எதுவும் தெரியாது. முக்காலமும் உணர்ந்தவர் நம்முடைய சிவபெருமான். நம் வாழ்வை சிறப்பாக வழிநடத்துபவர். சரியான நேரத்தில் சரியான இடத்தில் நமக்கு தேவையான அனைத்தையும் நமக்கு வழங்குபவர். முழுமையாக நம்புங்கள். கண்மூடித்தனமாக நம்புங்கள். கண்டிப்பாக உங்களை அவர் கைவிட மாட்டார். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நிச்சயம் காப்பாற்றி உங்களை கரை சேர்த்து விடுவார். வெற்றி தோல்வியெல்லாம் முக்கியமில்லை. உங்கள் முயற்சியை கைவிடாமல் கடமையை செய்து கொண்டே இருங்கள். அதற்கான பலன்கள் நிச்சயம் உன்னை தேடி வரும். நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய நேரத்தில் சரியாக தானாகவே நடக்கும். இவ்வுலகில் எதுவும் லாபமும் இல்லை, எதுவும் நஷ்டமும் இல்லை. சிவபெருமானை நம்பி இந்த நொடியை நீங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள். இந்த நொடி உனக்கான நொடி. அது ஒன்றுதான் நமக்கு நிலையானது. அதை நீங்கள் அறிந்து உணர்ந்து தெளிவாக சிந்தித்து மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள். உங்களுக்கு என்று உள்ளது நிச்சயமாகவே உங்களை தேடி வரும். உங்களுக்கு என்று உள்ளதை யாராலும் தடுக்க முடியாது. அந்த சிவபெருமான் அருளால் உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாகவே நீ வாழப்போகின்றாய். நான் உனக்கென்று ஒரு வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கப் போகின்றாய். அந்த வழியில் நீ பயமின்றி பயணித்து கொண்டு முன்னேறு. வரும் தடைகள் எல்லாவற்றையும் உன்னுடைய நலனுக்காகத்தான் என்பதை நீ உணர்ந்து கொள். உன் பொறுமைக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கும் கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன். என் மீது உனக்கு முழுமையாக நம்பிக்கை இருந்தால் என் நாமத்தை நீ ஜபித்து கொண்டே இரு. உன் வாழ்வில் நடக்காத எதிர்பார்க்காத பல அதிசயங்களை நான் உனக்காக வைத்திருக்கின்றேன். அந்த அதிசயங்கள் சூடிய விரைவிலேயே உன் கைக்கு கிடைக்கும். நிச்சயம் உனக்கான நாள் எண்ணி நெருங்கிவிட்டது. எண்ணி வைத்துக்கொள், எழுதி வைத்துக்கொள். அந்த நாளை தேடி நீ போக வேண்டாம். அந்த நாள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. மிக சிறப்பான நாளாக அது உன்னிடத்தில் வந்து சேரும். நீ கேட்டது படியே கிடைக்கும். நீ நினைத்தது படியே நடக்கும். நீ சொன்னது படியே நடக்கும். நீ விரும்பிய படியே கிடைக்கும். அந்த அதிசயத்தை நீ பார்த்த பின் உன்னுடைய வாழ்வில் பல நல்ல திருப்பங்கள் எல்லாம் நடைபெறப் போகின்றது. இதுவரை உன் வாழ்வில் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே ஓடி ஒழியப் போகிறது. சூரியனை கண்ட பனி போல உன் கஷ்டங்கள் எல்லாமே மறைந்து சூரியனை போல உன் வாழ்வு பிரகாசிக்கப் போகிறது. நீ தைரியமாக இரு. இந்த அப்பாவை நம்பிவிட்டாய் அல்லவா? இனி எல்லாவற்றையுமே நான் பார்த்து கொள்கிறேன். அந்த உலகமே என்னுடைய கையில் தான் இருக்கிறது, மறவாதே.